சரி, அவர் கவிதையை கேட்டு பார்ப்போம். இன்றைய 123வது பொன்மாலை பொழுதை கண்டுகளிக்க வந்திருக்கும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று கவிமணி வாழ்த்து கவி ஒன்று படிக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். அதாவது தமிழை ஓங்கி ஒழிக்க வைத்த தமிழா என்ற தலைப்பில் ஒரு கவி வாழ்த்து படிக்க வந்திருக்கின்றேன். திரைகளில் ஓடியும் திரவியம் தேடும் தமிழனாய் 81 புலம்பெயர் வாழ் வேற்றினக்காரன் என்று விசாரணை தகுதி இழந்தாய். ஊடகத்திற்குள் நுழைந்து தமிழுக்காய் பணிபுரிய வேண்டும் என்று தவித்தாய். பற்பல ஆண்டுகளின் தவிப்பு உன் குரல் வளத்தை அறிந்த சன்ரைஸ் எனும் வானொலி ஊடகத்தை நடாத்தி வந்த டாக்டர் நித்யானந்தன் எனும் மாண்புமிகு மனிதனுடன் தன்னை இணைத்து சேவையாற்றினாய். நீண்ட பயணத்தில் காலை வைத்து பின் உறவுகளின் கனவு நிறைவேற புதிதாக உருவெடுத்த ஃபர்ஸ்ட் ஆடியோ 96 புது வடிவம் கண்டது. அடுத்த ஆண்டில் கலைவாணி எனும் மாண்புமிகு மங்கையை மணந்து கொண்டாய். 98 முதல் இன்று வரை பொன்மாலை பொழுதை நிகழ்வாக்கி மக்களை மகிழ்விக்கின்றாய். வானொலி நிகழ்ச்சிகளின் மூலம் சூரியன் கூட நுழைய முடியாத அடுப்பறைகளை வெளிக்கொணர்ந்தாய். சாதனைகள் புரிய பல வேதனைகள் கண்டாய். சான்றுகள் பெருக பல சோதனைகள் கண்டாய். வேதனையும் சோதனையும் கண்டுவிட்டாய். சக்தியில் வாழும் மக்கள் மேன்மை பெற வேண்டும் என்றும் உள்ளத்தில் நற்சிந்தனைகள் உருக்கொள்ள வேண்டும் என்றும் செல்வச்சிறாரெல்லாம் சிந்தையறிவு பெற வேண்டும் என்றும் மாற்றுத்திறன்களின் சங்கமம் என்னும் நிகழ்ச்சியை நிஜமாக்கி 123வது பொன்மாலை பொழுதில் நாமெல்லாம் கூடி மகிழ்கிற வைத்தாயே. இந்த கைமுதல் பாமுகம் என்னும் தொலைக்காட்சியிலும் காலை வைத்து பல இன்னல்களுக்கு மத்தியிலும் மனம் சலிக்காது இன்முகம் காட்டி இனிமையாக பேசி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உள்ளம் கொண்டு எம்மவர் மத்தியில் நடுநிலை நின்று நல்வழிப்படுத்திய நடாமோகன் எனும் நற்குணாளனே, உன்னை கரம் பிடித்து உறுதுணையாக நின்று பல நிகழ்ச்சிகளை நடாத்தி வரும் கலைவாணியே, என்றென்றும் உங்கள் பணிதொடர் எம் வாழ்த்துக்கள். நன்றி. கிருபாவத்திலே மேடைகள் இருக்கின்றோம். அவர் கூட பேசுவதற்காக மேடையிலே இப்போது